நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னால இப்ப கூட உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. யாரா இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து தப்பிச்சு போகணும்னு தான் நினைப்பாங்க. உங்க மேல அந்த அளவுக்கு அன்பு இருந்ததுனால தானே ராத்திரி உங்க அத்தா வந்தாரு. என்ன பத்தி மட்டும் யோசிச்சிருந்தா நான் அப்படி போயிருந்திருக்கலாம். நாம நம்ம விருப்பத்தை பத்தி மட்டும் பார்த்திருந்தா அதனால பாதிக்கப்படுறவங்களோட கண்ணீர் நமக்கு தெரியாம போயிருக்கும். எனக்கு மட்டும் ஆசைகளோ கனவுகளோ இல்லைன்னு நீ நினைக்கிறியா? இருக்கு. அதையெல்லாம் மனசுல அடக்கி வச்சுக்கிட்டு தான் நான் இங்க இருக்கேன். வெளிய காட்ட தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே அடைஞ்சிருவாங்க. மனசுக்குள்ள மறைச்சு வைக்கிறவங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும். இப்ப உங்க நிலைமையும் அதுதான். நீ இன்னொரு தடவை அவனுக்கு கால் பண்ண. நந்துவோட மொபைல் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் தான். அவன் வந்துருவான்ற நம்பிக்கையில தானே நீ அப்பாவை அப்படி சொல்ல சொன்ன. அவன் வரமாட்டான். அவன் வருவான்ற நம்பிக்கை உங்க யாருக்கும் வேண்டாம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. மொத்தமா இனி எல்லாரும் அவனுக்கு அடிமையாயிடலாம். எல்லாரும் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பேசுறத பார்த்து ஆள் ஆளுக்கு 1000 பேசுவாங்க. நீ போமா, பூவை எடுத்து எல்லாருக்கும் கொடு. நம்ம வாழ்க்கையில இது ஒரு நல்ல நாளா நாம எடுத்துக்கலாம். கடைசியில சம்மதம் சொல்லிட்டியா? அதை தவிர வேற என்னென்ன பண்ண முடியும்? நம்ம நந்து வந்துருவான்னு ஒரு நம்பிக்கை உன் மனசுல இருக்குதா? எல்லா விஷயத்தையும் பாலா சார் அவங்கிட்ட சொல்லிட்டார்ல. அதை புரிஞ்சுக்கிறவனா இருந்தா வருவான். இல்லைன்னா அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதுதான். ராத்திரி துளசி அவங்ககிட்ட பேசியிருக்கான்ல, அவன் கண்டிப்பா வருவான்னு நம்புறேன். நீங்க போனப்ப அவனை பாத்தீங்களா? எனக்கு கிடைச்ச தகவல் படி முதல்ல அவன் சிபி வீட்டுக்கு தான் போனான். நேற்று ராத்திரி அங்கிருந்து அவன் கிளம்பிட்டான். அவன் எங்க போனான்னு அந்த பையனுக்கும் தெரியாதா. கால் பண்ணா எப்போ சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. எங்க போய் தேடுறதுனே தெரியல. இதுக்கு மேல எதிர்பார்க்கறதே வேஸ்ட். நேரமாச்சு, நம்ம கிளம்பலாம். வாழ்க்கையில இப்ப கூட என்னால ஜெயிக்க முடியாம போயிடுச்சு பாத்தீங்களா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? அக்கா வாக்கா கிளம்பலாம். அந்த பேக் எடுத்துக்கோ. கோல்டும் ட்ரெஸ்ஸும் அதுல இருக்கு. நீ இதை கையில் எடுத்துக்கோ. இனியாவது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருடி. என் பிரச்சனை தான் மொத்தமா தீர போதில்ல. இப்பவாவது குத்தி காட்டாம ஒழுங்கா பேசுக்கா. காயப்பட்டவன் நான் தானே. சந்தோஷமா சிரிச்சிட்டு வாக்கா. நீ வாமா. Da da
கிளம்பலாமா? வா எல்லாரும் வாங்க வாங்க. அந்த கார்ல ஏறுமா, அந்த காரு போ. நீங்களும் போங்கடா. இங்கதான். சார் மற்றவங்க எல்லாம் கணேஷா, நீ அந்த கார்ல வா. அதுல ஓகே சார். நீ போமா, நான் கதவை பூட்டிட்டு வரேன். அந்த கார்ல. அண்ணே, நாம 2 பேரும் அந்த கார்ல போலாம். சரி. நேர மண்டபத்துக்கு போயிடுங்க. சரி, நாங்க பின்னாடி வரோம். நீங்க பின்னாடியே வாங்க. அட, அவங்களுக்காக எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஓ, அப்ப சரி. அவங்களுக்காக மச்சான் டவுன்ல வெயிட் பண்றாராம். அவன் ரூம்ல இருக்கானா? வெளியில கார் இருக்கிறதுனால நிம்மதியா இருக்கு. லேட்டா தான் எழுந்தா. நேத்து நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கலங்க. அப்படி இருந்திருந்தா காலையில ஓடிருப்பான்ல. இதுக்கப்புறம் நம்மளை எதிர்த்துட்டுலாம் போக மாட்டான். நேத்து நடு ராத்திரியில் அவன் எங்க போனான்னு நீ அவனை கேட்கல? திரும்பவும் அவன்கிட்ட உண்மையை கேட்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா இனிமே அதுக்கு அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு அவன் முன்னாடி நம்ம 2 வீட்டுக்காரங்களும் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டோம்னா நாம ஜெயிச்சிடலாம். ஆனா நேத்து ராத்திரி வெளில போனது நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி துளசியை தேடிதான். பேசி முடிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம நிம்மதியா இருக்க முடியும். சார், நீங்க எல்லாத்தையும் கவனிச்சுங்க. கேட்டரிங் ரெடி தானே? அதெல்லாம் எப்போ ரெடி ஆயிடுச்சு, கவலைப்படாத. எல்லாம் ஆமா, நந்து உனக்கு கால் பண்ணானா? இல்ல, நான் கால் பண்ணப்ப அவன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப். அவன் வருவான்னு நீங்க எதுக்காக எதிர்பார்க்கறீங்க? அவன் வரமாட்டான். சிவராஜன் என்ன வரதட்சணை கேட்டான்னு அவன்கிட்ட நம்மளால சொல்லக்கூட முடியலையே. அது அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் கண்டிப்பா வந்திருப்பான். நேத்து ராத்திரியே நான் அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டேன். அவன் ஏதாவது பதில் சொன்னானாமா உங்ககிட்ட? அவன் அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இதுக்கு மேல நந்துவுக்காக காத்திருக்கிறது வேஸ்ட். மஹி கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். மாப்பிள்ளை அழைக்கிறதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். இனி அதுக்காக யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நந்து இப்படி தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிறான். சொத்துல பாதியும் பஸ் சர்வீஸும் அவன் பிடிவாதத்தால நமக்கு நஷ்டமாக போகுது. அண்ணே, இப்ப அதை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. இப்ப இங்க வந்திருக்கவங்க முன்னாடி நான் என் மானத்தை காப்பாத்திக்கணும். அதனால என் சொத்துக்களை மட்டும் இல்ல, என் உயிரை கேட்டாலும் நான் கொடுக்க தயார். சரி, நீ உள்ள போமா. வரவேற்புக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பாரு போ. ஹலோ முதலாளி. என்ன கணேசா, லேட்டஸ்ட் நியூஸ் என்ன?
ஓடி போன அந்த புறம்போக்கு திரும்ப வந்துட்டானா? அட வரல முதலாளி, அவன் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ளைய இன்னைக்கு யார் வரவேற்க போறா? எங்க முதலாளியோட ஒரு சொந்தக்கார பைய. நடக்கட்டும். ஓடி போனவன் வந்துட்டானா நீ உடனே எனக்கு தகவல் சொல்லு. அவெல்லாம் வரவே மாட்டான் முதலாளி, நீங்க தைரியமா வாங்க முதலாளி. சரி, ஓகே, நீ போன வை. வச்சிரு. என்ன சிவராஜா? கருணாகரா, நாங்க அங்க வந்துகிட்டு இருக்கோம். அது வந்து மாப்பிள்ளை அழைப்புக்கு இன்னும் டைம் இருக்குதே. வெறும் வரவேற்பு மட்டும் பத்தாதுல்ல, நீங்க எனக்கு கொடுத்த வாக்கியம் காப்பாற்றணும்ல, அதுக்கு கேரண்டியும் வேணும்ல. மேல பாட்டு கருணாகரன் சொன்னதுதான். நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறது ஏன் பழக்கம் இல்லை. அது தெரியுன்றதுனால தான் நாங்க இப்பவே கிளம்பி வர்றோம். சரி, ஓகே, மற்ற விஷயத்தெல்லாம் அங்க வந்து பேசிக்கலாம். சரி. இவனுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டியது இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. சிவராஜ் ஒண்ணு மேல ஆசைப்பட்டானா அதை அடையாம விட மாட்டான். அதை தடுக்க யாராலையும் முடியாது. நந்து வந்துட்டானாமா? இல்லம்மா. ஓ, அவனை எதிர்பார்த்துட்டே இருக்கீங்களா? என் கல்யாணத்துக்கெல்லாம் அவன் வரவே தேவையில்லை. என்ன மனசு இப்படி பேசுற? அவன் உன் தம்பி தானே. உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. என் வீட்டுக்காரரை வரவேற்க அவன் பிரிஸ்டேஜ் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போனவன் தானே அவன். இப்ப எதுக்காக அவனை வரவேற்க முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. கேட்ட வரதட்சணையை கொடுக்க வேண்டான்னு நினைக்கிறீங்க. நல்ல குடும்பம் இது. நீயும் அந்த குடும்பத்துல பிறந்தவ தானே? நான் இந்த வீட்ல இருந்தே எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஒரு தடவை எஸ்கேப் ஆகி போனல்ல. நாங்க எல்லாரும் கேவலமானவங்கன்னா எதுக்கு நீ திரும்ப வீட்டுக்கே வந்த? அப்படியே ஒரேடியா போக வேண்டியதானே? அப்படி போறதுக்கெல்லாம் எனக்கு ஐடியா இல்ல. நான் எதுவும் வாங்காம போயிடுவேனெல்லாம் கனவுல கூட நினைக்காதீங்க. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நல்ல நாள் அதுவும் தேவையில்லாம இந்த மாதிரி பேசி சண்டை போடாதீங்க. இப்ப இங்க பிரச்சனையை ஆரம்பிச்சது யாரு? இவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறதுக்காக தேவையில்லாம வாய விட்டதெல்லாம் இவதானே. இவளுக்கு என் மேல ஏன் இவ்வளவு கோவம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த ஜெயகிருஷ்ணன் கூட ஓடி போலான்னு ஆசைப்பட்டவ தானே நீ? ஏய், உன்ன மாதிரி புத்தி இவளுக்கு இருந்திருந்தா நீ இன்னைக்கு வேஷம் கட்டி இப்படி நின்னு இருக்க மாட்ட. அவ நினைச்சிருந்தா அவன் கூட போயிருந்திருப்பா. இவளெல்லாம் எவன் வந்து கூப்பிட போறான்? இவெல்லாம் எங்கேயும் போக மாட்டா. காலம் முழுக்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க போறா. கடவுளே, என்னெல்லாம் பேசுற நீ? என் மனசு நொந்து போய் நான் சொல்றேன். இவ சொல்லிதான் நந்து வீட்டை விட்டே வெளியே போனா. எல்லார் முன்னாடியும் நல்லவ மாதிரி நடிக்கிற இவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்க யாருக்கும் தெரியாது. இது சரி பண்ணுமா? போதும். விடு துளசி, நீ கவலைப்படாத.
வாங்க முதலாளி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஓ, நீ போய் வரவேற்புக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. அண்ணே வாங்க, நம்ம அங்கே போகலாம். கருணாகரா, நாங்க வந்தாச்சு. சரிங்க, வரவேற்புக்கு ஆள் ரெடி. ஃபோன்ல மட்டும்தான் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டோம் ஒழிய 4 பேர் முன்னாடி நம்ம எதுவுமே பேசலையே. நீ என்ன சொல்ற சிவராஜா? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னா? இல்லைன்னா நாங்க இங்க வந்திருப்போமா என்ன? நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்து வேணும்னு சொன்னதை காலையில நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டீங்க. அதை இங்க ஒரு 4 பேர் முன்னாடி சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். அது சரி, இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? இவரோட மக மாப்பிள்ளைய வரவேற்க வரலன்னா எங்களுக்கு ஏற்படுற அவமானத்துக்கு பதிலா நான் ஒன்று கேட்டேன். நான் என்ன கேட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் தான் தெரியுமே. நீங்க ஒத்துக்கிட்டதுனால தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். இத 4 பேருக்கு முன்னாடி ஒத்துக்கிறது அவமானம்னு நினைச்சா என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. நான் என் பையனை கூட்டிட்டு கிளம்பிடுறேன். இவன் தான் அதுக்கு ஒத்துக்கிட்டான்ல. நாங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குறோன்னு நீ தலை மேல ஏறி குதிக்க பார்க்காத. அண்ணே, நந்து வரலன்னா இவர் ஆசைப்பட்டதை நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் அதை கொடுப்பேன். இவங்க முன்னாடி நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, அது எனக்கு போதும். அப்ப சரி, மாப்பிள்ளை அழைப்பு நடக்கட்டும். இவன் சிவராஜா இல்ல, யமராஜா. பொணந்தின்னி கழுகு இவன். வா.
என் மகன் என் மானத்தை காப்பாத்திட்டான். மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சிருச்சுமா. மகிதா மாப்பிள்ளைக்கு மாலை போட்டானா? நந்து இருக்கும்போது மகி எதுக்குமா மாலை போட போறான்? அவன் வந்துட்டானா? நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும்போது அவனால வராம இருக்க முடியுமா? மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு சந்தனம் வச்சது அவன்தான். எனக்கு புரிஞ்சு போச்சுடி. என்ன தோக்கடிக்கிறதுக்காக அவனை நீ தான் வர வச்சிருக்கிற. சரி, நீ அப்படியே வச்சுக்கோ. என் கண்ணு முன்னாடியே நிக்காம போயிடு. எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே வெறுப்பாதான் இருக்கு.
எடுத்து சாப்பிடுங்க. டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்கா? இல்ல. ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் பரஸ்பரம் பிடிச்சி போச்சுன்னு நான் நம்புறேன். இனி அடுத்தது என்ன பண்ணலான்னு நம்ம பேசலாம். கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தத்தான் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சுதாகர் ஏற்கனவே அதை சொல்லிட்டாரு. ஆனா எங்களுக்கு கண்டிப்பா 2 மாசமாவது டைம் வேணும். அவ ஜாதகப்படி ஜோசியர்கிட்ட டைம் கேட்டதுனால தான் நான் 2 மாசம் டைம் கேட்கறேன். அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கணும். அப்படின்னா நாம வேணா நிச்சயதார்த்தத்தை பண்ணலாம். என்ன சொல்றீங்க? பண்ணலாமே. கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் இருக்கிறதுனால நம்ம இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லா கிராண்டா பண்ணிடலாங்க. பையனும் பொண்ணும் மோதிரம் மாத்திக்கிட்டோம். அதுவும் சரிதான். உங்க சைட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க சைட்ல இருந்து ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் ஒரு 50 பேர் வருவாங்க. அப்படின்னா 2 சைட்லயும் சேர்த்து ஒரு 150-200 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் நிச்சயதார்த்தத்தை ஒரு சின்ன ஹாலில் வச்சு நடத்துறது தான் நல்லது. அது அப்படியே பண்ணிக்கலாங்க. வேற ஏதாவது பேச வேண்டியது இருந்தா இப்பவே பேசிக்கிறது நல்லது. என்ன வரதட்சணையா? ஆமா, எதுவா இருந்தாலும் இப்பவே பேசிக்கணும். அப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாதுல்ல. கல்யாணங்கிறதே ஒரு கொடுக்கல் வாங்கல் தானே. உங்க பொண்ணை நீங்க தரீங்க, எங்க பையனை நாங்க தரோம். அதை தவிர எதுவும் வேண்டாம். வரதட்சணை பத்தி தானே கேக்குறீங்க? வரனுக்கு தட்சணையே பொண்ணுதான்னு நினைக்கிறவங்க தான் இவங்க 2 பேரும். எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்க. அந்த குறைய தீக்கிறதுக்காக தான் உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வரான்னு நாங்க நினைக்கிறோம். அப்படின்னா இந்த கல்யாணத்தை இப்பவே பேசி முடிவு பண்ணிடலாமா? அதுதான் ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சே. ஒரு வாரத்துல நிச்சயதார்த்தம் எப்பன்னு முடிவு பண்ணிடலாம். சாயங்காலம் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நீங்க கால் பண்ணுங்க, வரேன். சரிங்க. வா, வெளியே போலாம். மணிக்கு தான் கிரக பிரவேசம். டைம் எதுவும் ஆயிடக்கூடாது. வண்டியில் ஏறு பண்ணி வா போலாமா? மகனை களத்தில் இறக்கி நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் நினச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த ஆட்டமே ஆரம்பமாக போகுது.
சொல்லு நந்து. நீங்க வீட்டில் இருக்கீங்க? ஆமா. ஜெயமாமா, மானசியோட கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அவனை வரவேற்க நானே போயிட்டேன். வேற வழி இல்லாம அப்படி பண்ணிட்டேன். என்னை விட எங்க அப்பாவோட மனம் தான் பெருசுன்னு முடிவு பண்ணிட்டேன். காராளி சந்திர இப்போ உன் மச்சான் ஆயிட்டான்ல. இந்த ஜென்மத்துல நான் அவனை ஏத்துக்க மாட்டேன். அவளை வீட்டை விட்டு அனுப்பி வீட்டையே சுத்தம் பண்ணிட்டான். நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? உங்க வீட்டு கதையெல்லாம் கேட்க எனக்கு இஷ்டம் இல்லை. மானசியோட கல்யாணம் முடிகிறதுக்காக தான் துளசி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. உங்க மனசுல இன்னும் அந்த ஆசை இருக்குன்னு துளசி அக்கா நம்புறா. இனி ஆசைப்பட்டு என்ன பண்ண? அப்படி சொல்லாதீங்க மாமா. நேற்று ராத்திரி நான் அங்க வந்தது துளசிக்காக நான் செஞ்ச என்னோட கடைசி முயற்சி, அவ்வளோதான். இனி என்னால் எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் உண்மையை தான் சொல்றேன். சரி, இப்போ நீ போனை வை. கொஞ்சம் வேகமா போயேண்டா. உள்ளவா. என்னங்க? என்ன, உன்னை தூக்கிட்டு போகணுமா? இல்ல, ஆரத்தி எடுத்து வரவேற்க இங்க யாரும் இல்லையா? இப்ப என்ன, ஆரத்தி எடுத்தாதான் நீங்க உள்ள வருவீங்களோ? அப்படின்னா நீ அங்கேயே நில்லு. இந்த பாருமா, இங்க நானும் என் மகனும் மட்டும்தான் இருக்கோம். ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ உள்ள வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ இங்கேயே நிற்க வேண்டியதுதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.